அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே பெருமாள் கூடியவரில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். கால் மூலியமாகவே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அவர்கள் மூலியமாக தீர்வு காண முடியுங்க. ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்கிறாரு. மேலும் செவ்வாய் மேச ராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் கடக ராசியில் இருக்காரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் 7ஆம் தேதி அன்று கடகத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்துள் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் கூடுதல் கவனத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசிக்காரங்க தாங்க. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும். வியாபாரத்திற்காக தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவியை நாடி நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டையாவது, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது ஏதாவது ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களால் நிறைய விதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுடைய தொழில்துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குங்க. மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 3ஆவது இடத்துல அமர போகிறாரு. இதனால் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் ஆடு மாடு வளர்ப்பு மூலமாக வருமானம் பெற திட்டம் தீட்டுவீங்க. அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 6ஆவது இடத்துல அமரப்போவதால் கையில் பணம் தாராளமாக புழங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 4ஆவது இடத்துல அமரப்போகிறார். இதனால் வெற்றி மேல் வெற்றி உங்களின் வீடு தேடி தானாகவே வரும். இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இந்த கும்பராசி நேயர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சிக்கலான நேரத்தில் தாராளமாக பணம் தருவார்கள். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 1ஆவது இடத்தில் அமர்வதால் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வெளியூர் பயணங்களின் போது பணம் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் 2ஆவது இடத்தில் அமர்வதால் யாரோடும் வாக்குவாதத்தில் இறங்காதீங்க. அப்படி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விதமான பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 8ஆவது இடத்தில் அமர போகிறாரு. இதனால் கூட இருந்து குழி பறிக்கும் உறவினர்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் குரு மற்றும் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், அஸ்தமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு அனுபவமும் அறிவும் செயல்திறனும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களது செயலுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். சுப செலவு அதிக அளவில் காணப்படும். வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனம் தேவை. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே நீங்கும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் ரொம்ப தேவை. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுடைய வேலைகளை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வேலையை நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒப்படைத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடுங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் கணவன் மனைவி இடையில இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் ரொம்ப தேவைங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை நிச்சயமாக பெற முடியும். மேலும் உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை எல்லாமே நீங்களாகவே செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்களின் பணிகளில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. மேலும் மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள் உங்களுடனே இருப்பார்கள். அவர் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்தோடு படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தை பொறுத்தவரையில் புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முதலீடுமே செய்யாதீங்க. முக்கியமாக புதுசாக ஏதாவது முதலீடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. மேலும் பண விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படின்னா பண தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாவடக்கத்தை மேற்கொள்வது நல்லதுங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி, மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லும்போதும் சரி, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய கருத்துக்களாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களோடு நீங்கள் உரையாடும் போது அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தப்பான ஒரு விஷயமாக தான் தென்படும். அதனால் முக்கியமாக நீங்கள் யாருக்குமே அறிவுரையும் சொல்லாதீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பேசுங்க. நீங்கள் விளையாட்டாக பேச போய் ஆனால் அவங்க அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட அவதூறு பேசுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருப்பதால் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விரதம், ஒரு நாளைக்கு ஒரு காலையில் இல்லைன்னா மதியம் இந்த டைமில் விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வைத்த பின்னர் நீங்கள் சாப்பிடுங்க. மேலும் எள் தீபம் ஏற்றுங்க. சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.